ரோகிணி ஒரு பையனோட ரோட்டனுக்கிட்ட அந்த பையன் கையை பிடிச்சிக்கிட்டு நெருக்கமா பேசிட்டு இருந்ததை என் கண்ணால நான் பார்த்தேன். அது பொய்யா? ஏங்க கேட்டிங்களா? உங்க தங்கச்சிய பத்தி என்ன வார்த்தை சொல்றாருன்னு பாத்தீங்களா? உங்க அண்ணன் தான் மாமனாராச்சேன்னு வாயை மூடிட்டு பேசாம இருக்காருனா நீங்களும் இப்படி சைலண்டா நின்னுகிட்டு இருக்கீங்க. மாமா, ரோஹிணி சின்ன பொண்ணு மாமா. நீங்க நினைக்கிற மாதிரி எவன் கூடவும் அப்படி நெருக்கமா பழக மாட்டான். ஆமா சிவா, எங்க பொண்ண அப்படிலாம் தப்பா வளர்க்க மாட்டோம். ஐயோ தில்ல, உன் வளர்ப்பை பத்தி எனக்கு தெரியாதாடா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்ம என்னதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் இந்த சமுதாயம் சரியில்லை. அதனால பிள்ளைங்க கொஞ்சம் கையை மீறி போயிடுதுங்க. அப்படிதான் ரோகிணியும். அதான் சொல்றேன். கையை மீறி போயிட்டான்னு சொல்றீங்களா? உங்களுக்கு ரோஹிணிய பத்தி பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? ஆதிரி தான் உங்க பொண்ணு. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் ஆதிரிய பத்தி மட்டும்தான் பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை விட்டுட்டு எங்க வீட்டு பொண்ணை பத்தி தயவு செஞ்சு இன்னொரு தடவை தப்பா பேசாதீங்க. சும்மா நிறுத்துமா. ஆதிரி இந்த குடும்பத்துல கட்டி கொடுத்ததுனால மட்டும் எனக்கு உறவில்ல. நானும் தில்லை பாலிய கால சிநேகிதர்கள். அந்த உரிமையில தான் வந்து நின்னு பேசிக்கிட்டு அதுக்காக போத நிறுத்து சத்யா. என் அப்பா எதுக்கு தேவையில்லாம ரோஹிணி மேல பழிய போடணும்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புரியலனா என்னடா அர்த்தம்? அப்படின்னா மாமா போய் சொல்றாருங்கறியா? அண்ணா, அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. ஒருவேளை மாமா நம்ம ரோஹிணிக்கு பதிலா வேற யாரையாவது பாத்துருக்கலாம்ல. என்ன சின்ன மாப்பிள, நம்ம ரோகிணி எனக்கு அடையாளம் தெரியாதா? நான் ரோகிணியை தான் பார்த்த மாப்பிள. ரோஹிணிய பாத்தீங்கல்ல, அப்பவே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அவளை அடிச்சு கையோட இழுத்துட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு யாரோ ஒரு மூணாவது மனுஷி மாதிரி ரோஹிணிய பத்தி போட்டு குடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்திருந்தா யாராவது இப்படி பண்ணுவாங்களா? இதுவே உங்க பொண்ணு அகல்யாவ எங்க மாமா யாரோ ஒரு பையன் கூட பாத்திருந்தா இப்படிதான் விட்டுட்டு வந்து வீட்டுல போட்டு கொடுத்திருப்பாரா? நீங்க இப்படி நடந்துக்கிறதுல இருந்தே ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெளிவா தெரியுது. ஏய், உள்நோக்கமா? என்ன உள்நோக்கம்? அதை சொல்லு பாக்கலாம். ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்காதாதிரே. ரோஹிணி பேரை கெடுத்து அது மூலமா இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுத்து எல்லாரையும் வேதனைப்பட வைக்கணும். அதுதானே உங்களோட உள்நோக்கம். அத நீ சொல்றியா? இது அந்த கடவுளுக்கு அடுக்காது. நீ எங்க குடும்ப விஷயத்தில் தலையிடாம உன் வேலையை பார்த்துட்டு போ. ஓஹோ, நம்ம குடும்ப விஷயத்துல உங்க மாமனார் தலையிடலாம், ஆனா என் பொண்டாட்டி தலையிட கூடாதா? என்ன இது? டேய், நீ என்னடா புரியாத மாதிரி முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? நீ ரொம்ப புத்திசாலி தான். அதனாலதான் உங்க மாமனார் சொல்ற போய் உனக்கு உண்மையா தெரியுது. நீ இப்படி ஒரே அடியா மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ச்சே, ரொம்ப கேவலமா இருக்கு. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? அங்க பாருடா, சும்மா சும்மா அடிக்க வந்துட்டு இருக்க. அது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது இல்ல. பாத்துக்கோ. அப்படியே பாத்துக்கலாம்டா. எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டும் புடிச்சுக்கிட்டும். இது என்ன வீடாடா? ஏண்டா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ கடவுளே, தாங்க முடியலையே. ஐயோ, நீங்க அழுவாதீங்கம்மா. நான் பார்த்த விஷயத்த இங்க வந்து சொல்லிருக்க கூடாது. சொன்னதுக்காக மன்னிச்சுக்கங்க. நான் வரமா. அது எப்படிங்க நேரா வந்து ரோஹிணிய பத்தி இல்லாத பொல்லாததைய சொல்லி இவ்ளோ பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டு இப்ப நீங்க பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? ஏ சத்யா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ. நான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணல. உங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனைக்கு முடிவு தேடிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எங்களுக்கு என்ன பேச்சு? அப்பா, ரோகிணி போன் பண்ணுங்கப்பா. அவ வரட்டும், அவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அப்பா, அக்காவே வந்துட்டாப்பா. ரோஹிணி, இங்க வா. ரோஹிணி, வா இங்க. எங்க போயிட்டு வர? வாட்டர் கேன் தானே போட்டுட்டு வர. நீ ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்தியா?
ஆமாண்ணே